Hi student, this is plus one chemistry video. I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, Yelampillai. Now we are going to discuss about unit 4 hydrogen. Already you have seen some videos in this lesson. One second recall my points. இது ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஹைட்ரஜன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தர் யூசஸ். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன், ஹவ் வில் யூ கன்வெர்ட் ஆர்த்தோ ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்ட் இன்டு பாரா ஹைட்ரஜன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட் வாட்டர் அண்ட் ஹார்ட் வாட்டர் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு யூசஸ் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் லிசன் இயர், பேஜ் நம்பர் 112 இருக்குது யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதுக்கு மேலே பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஆக்ட் அஸ் போத் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2. இட் இஸ் கேன் ஆக்ட் அஸ் போத் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4ஓட H2SO4 H2O2 இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ஆல்சோ ரெடியூசிங் ஏஜென்ட் ஆகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும் அனதர் ஏஜென்ட்டுக்கு. இப்போ FeSO4 நம்மளுக்கு Fe2ன்னு மாற்றிருக்கோம். ஓகேங்களா? அப்போ Fe வந்து இந்த இடத்துல 2+ வரும் Feக்கு. ஓகேங்களா? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் Fe3+ கன்வெர்ட் பண்ணும். அப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகினாலும் இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் தன்னை அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும், செல்ஃபாக ரெடியூஸ் பண்ணிக்கும். இந்த இடத்துல H2O2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறு, இந்த H2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறு. ஓகேங்களா? அப்போ அந்த நம்ம ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் H2O2 அண்ட் H2O. ஓகேங்களா? இதுதான் அதனோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து யூசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே பாருங்கள். ஓகே, இதனோட ஆக்சிடைசிங் எபிலிட்டி அதை அனலைஸ் பண்ணிக்கும். ஆக்சிடைசிங் எபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஹார்ம்லெஸ் நேச்சர் ஆஃப் தி ப்ரொடியூஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் லீட்ஸ் டு மெனி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைசிங் எபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஆக்சிடைசிங் எபிலிட்டி அண்ட் ஹார்ம்லெஸ், எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஃபார்ம் பண்ணாத வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணுது. அதனால் இது மெனி அப்ளிகேஷன்ஸ் தேர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இட் ஆக்சிடைஸ் தி பொல்யூட்டன்ட். அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் கூடிய அந்த பொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை அது ஆக்சிடைஸ் பண்ணி பொல்யூட்டண்ட்டாக மாற்றிடும், கன்வெர்ட் பண்ண. அண்ட் ஆல்சோ மைல்டு ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகும். அது மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மைல்டு ஆன்டிசெப்டிக்னா உங்களுக்கே தெரியும், செப்டிக் ரியேஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அலைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்டிசெப்டிக். ஓகேவா? அண்டு ப்ளீச் இன் டெக்ஸ்டைல், பேப்பர் அண்டு ஹேர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அந்த அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரீஸ்டோர் தி ஒயிட் கலர் ஆஃப் தி ஓல்டு பெயிண்டிங்ஸ். இது கேட்பாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவ் இஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரீஸ்டோர் தி ஒயிட் கலர் ஆஃப் தி ஓல்டு பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், இன்டீரியர் 2 மார்க் கொஷின். அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறோம், ரீஸ்டோர் தி ஒரிஜினல் கலர் ஆஃப் ஒயிட் கலர் ஆஃப் ஓல்டு பெயிண்டிங். இப்போ நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பெயிண்டிங் இருக்கும். அதில் வந்து நிறைய கருப்பு கலர் மாதிரி இப்போ அழுக்கு மாதிரி படிஞ்சிருந்தால் நம்ம தண்ணி வச்சு அழிச்சாலும் எல்லாம் அந்த பெயிண்டிங்கெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்க அதை கை வைக்காமல் தொடாமல் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அதில் H2O2 அப்படிங்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ப்ரே வந்து அடிப்பாங்க. அப்போ அதில் கூடிய அந்த கருமை நிறமெல்லாம் சரி பிளாக் கலர்லாம் நம்மளுக்கு இதாகி நம்மளுக்கு ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் யூஸ்டு டு தி ஒரிஜினல் ஒயிட் கலர் ஆஃப் தி ஓல்டு பெயிண்டிங். ஓகேங்களா? ஓல்டு பெயிண்டிங் இது
அதுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த P2OH கூட்டும் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டியூ டு ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன் ஏர் வித் தி ஒயிட் பிக்மெண்ட். அப்போ பழங்கால ஓவியத்தில் அந்த ஒயிட் பிக்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BbOH2CO3. அதாவது பிபி அப்படின்னா லெட்டு, ஹைட்ராக்சைடு அண்டு கார்பனேட் இருக்கும். அது ஆக்சிஜனோட ஏரில் கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணும். அதை அன்லைன் பண்ணிக்கோ. ஹைட்ரஜன் சல்ஃபைடோட ஃபார்முலா வந்து H2S. ஓகேங்களா? H2Sோட அந்த ஏரில் இருக்கும். இந்த ஏரோட இந்த 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 காம்பவுண்ட் வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு BbS அப்படின்னு மாறிடும். இதுதான் லெட் சல்ஃபைட். இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பிளாக் கலரில் இருக்கும். அதை அன்லைன் பண்ணி ஓகே. தென் டு ஃபார்ம் தி பிளாக் கலர்டு எதை ஃபார்ம் பண்ணுது அன்லைன் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்டு லெட் சல்ஃபைடு. அப்போ லெட் சல்ஃபைடோட கலர் வந்து இது BbS. சிம்பிள் வந்து BbS. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைஸ் த பிளாக் கலர்டு லெட் சல்ஃபைட் டு ஒயிட் கலர்டு லெட் சல்ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணுது. தர்பை த ரீஸ்டோரிங் த கலர். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதினா போதும். அப்போ லெட் சல்ஃபைடோட ஃபார்முலா BbS. இதனோட H2O ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு BbSO4 ஒயிட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். H2O கிடச்சிடும். அப்போ அந்த கருமை நிறம் மறைஞ்சு நம்மளுக்கு ஒயிட் கலரில் மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் கலர் கன்வெர்ட் இன்டு ஒயிட் கலர். தட்ஸ் ஆல். இட் இஸ் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கம்பேர் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O and H2O2. H2Oனா வாட்டர், H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு H2Oக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ தான் நமக்கு H2O2 படிக்கும். இப்போ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். போத் இன் கேஸ் ஃபேஸ் அண்ட் சாலிட் ஃபேஸ் இந்த மாலிகுலர் அடாப்ட் த ஸ்கியூ கன்ஃபர்மேஷன். எந்த இதுக்கு ஸ்கியூ அதாவது கொஞ்சம் சாய்வான ஸ்கியூ மாதிரி இருக்கும். வளைஞ்சி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? டியூ டு தி ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் OH பாண்ட். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ்னா ரிப்பல் பண்ணுறது, ரிப்பல்ஷன். ஓகேங்களா? வெறுக்கிறது, ஹேட் பண்ணுறது. இன்ட்ராக்ஷன் ஆஃப் OH பாண்ட் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன் ஈச் ஆக்சிஜன் ஆட்டம். ஏன் அப்படின்னா H2O2ஓட ஃபார்முலா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த H இங்கே இருக்கும், இந்த O இப்படி இருக்கும், இந்த O இப்படி இருக்கும், இந்த H இங்கே இருக்கும். இதை H2O2. இதுலேயும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஆக்சிஜன்லேயும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். E மைனஸ்னாவே எலக்ட்ரான், E மைனஸ் எலக்ட்ரான். ரெண்டுலேயுமே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால கண்டிப்பாக ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கனால இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இப்படி தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சாஞ்ச மாதிரி இருக்கிறது எப்படி எழுதணும்னா இப்படி H பாண்ட் O பாண்ட் H சரி O இந்த இடத்துல H இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி போடணும். அப்போ நேராக போடக்கூடாது. சாஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? இது ரெண்டுக்கு இடையில கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிஜன் விட்டு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். லோன்னா தனியாக, பேர் அப்படின்னா ஜோடி. அது எப்படி வந்தது அப்படிங்கிறது எழுதுகிற பாருங்கள். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4 அப்படின்னு வரும். ஓகேவா? 2p4ல் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகே, இதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது 2 அன்பேர்டு எலக்ட்ரான். இந்த 2 அன்பேர்டு எலக்ட்ரான் தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தனியாக இருக்கும். அதான் லோன்னா தனி, பேர்னா ஜோடி. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது 2 அன்பேர்டுன்னு சொல்லுவோம். பேராக இல்லை, அன்பேர்டுன்னு ஜோடி இல்லாத. அதுதான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அதாவது பிணைப்பில் ஈடுபடும் அப்படிங்கிறாங்க. அப்போ யாராவது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஒரு ஜோடியை உருவாக்கி ஒரு பிணைப்பை உருவாக்கும். ஓகேங்களா? இப்போ அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்டீடு இந்த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் இன்னொன்று. ஓகே, ஸோ த ஹிண்டட் ரொட்டேஷன் எபோட் த சிங்கிள் பாண்ட். அப்போ இந்த ஹிண்டட் ரொட்டேஷன் வந்து நடக்காது. ஓகேங்களா? அதனாலேயே 2 விதமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. H2H O பாண்ட் H. அப்போ இந்த சிங்கிள் பாண்டுக்கு இடையில் நம்மளுக்கு ரொட்டேஷன் நடக்காது. அதுதான் ஹிண்டட்னா தடைப்பட்ட ரொட்டேஷன் எபோட் த சிங்கிள் பாண்டுக்கு இடையில் நம்மளுக்கு ரொட்டேஷன் வந்து நடக்காது. ஹிண்டட் ரொட்டேஷன் டியூ டு திஸ் ரிப்பல்ஷன் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிஜன் மேலே ஆக்சிஜன் ஆட்டம் ஆன்னா அதன் மேல் ஆக்சிஜன் ஆட்டம் உள்ள அந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானால் சாய்வாகவும் இருக்குது, ரொட்டேஷன் அப்படின்னா சுழற்சி. எங்கே இடையில் ஏற்படும்? இந்த சிங்கிள் பாண்டுக்கு இடையில் ரொட்டேஷன் ஏற்படாது, தடைபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஃபேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாலிட் ஃபேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி லெவலில் நம்ம கம்பேர் பண்ணி இது 94.80 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
1.5 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 94.8 இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வேல்யூ பாருங்கள், இதில் டிகிரிஸ் ஆகிருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 டிகிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90.2 டிகிரி தான் வருது. அப்போ அந்த மாதிரி டிகிரிஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கு இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.47 ஆம்ஸ்ட்ராங். இந்த பாண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.4. இப்போ ஏன்னா பிகாஸ் இது சாலிடு, இது வந்து கேஸ் ஃபேஸ். அதுக்கப்புறம் இதனோட ஆங்கிள் வந்து 0.95 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இங்கே 0.98 ஆம்ஸ்ட்ராங் அந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ எது வந்து இதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த டயக்ராம். இது வந்து என்ன மாதிரி சேஃபில் இருக்குது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த டயக்ராம் கரெக்டாக போடுங்க. நீங்கள் இது வந்து கலர்லாம் பண்ண தேவையில்ல. கரெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு அது மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய ரவுண்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னொரு ஸ்மால் ரவுண்டு வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் 113ல் இதுதான் அந்த நான் பிளானர் H2O2 வந்து நான் பிளானர் ஸ்ட்ரக்சர். இது பாயிண்ட் போட்டு எழுதுங்க. தி மாலிகுலர் டைமென்ஷன் இன் கேஸ் ஃபேஸ் அண்ட் சாலிட் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அது மார்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரக்சரி H2O2 இஸ் ரெப்ரசன்ட் பை த டைஹைட்ராக்சில் மாலிகுல். ஏன் டைஹைட்ராக்சில், டைனா 2, ஹைட்ராக்சில் மாலிகுல்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது HO அந்த OH அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு OH இருக்குது, அதனால தான் டைஹைட்ராக்சி. இது ஒரு ஹைட்ராக்சி, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சி ஹைட்ராக்சி. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அதான் ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரஜன் அப்போ ஹைட்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்சி, அப்போ ஹைட்ராக்சி அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஹைட்ராக்சி. அந்த டைஹைட்ரேஷன் ஃபார்முலா இன் விச் த 2 OH group do not in the same plan. ரெண்டும் சேம் பிளானில் இருக்காது. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் தி சேஃப் ஆஃப் hydrogen peroxide in is that hydrogen atom would lie in the page of partially open book. அதாவது partially opened book அப்படின்னா பாதியாக திறக்கப்பட்ட ஓப்பன் புக்கு மாதிரி இருக்கும். அதாவது லேப்டாப் மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபார் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சர்னாவே உங்களுக்கு டக்குன்னு அந்த லேப்டாப் தான் ஞாபகம் வரணும். லேப்டாப் வந்து ஃபுல்லாகவும் நம்ம நல்லா மடக்கி எடுக்க முடியாது. க்ளோஸ் பண்ணால் அப்படி க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ பாதி நம்மளுக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி பார்ஷியலி ஓப்பன்டு புக். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். H2O2 அந்த பார்ஷியலி ஓப்பன் புக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டுட்டு அந்த பாண்ட் ஆங்கிள்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான். அப்புறம் நான் பிளானர் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் கரெக்டாக ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ லேப்டாப்பும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த பார்ஷியலி ஓப்பன் புக்கு, நான் பிளானர் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் அலாங் தி ஸ்பின். ஓகேங்களா, அந்த ஸ்பின் மேலே ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அந்த ஸ்பைன் அப்படின்னா இந்த புக்கு நடுவாண்ட ஒரு அந்த விரிக்கிறப்ப அந்த நடுவாண்ட அந்த கேப் வருது இல்லைங்களா, அதில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட் இப்போ போடுற பாருங்க, இப்படி வரும். ஓகேங்களா, இது வந்து புக்கோட ஃபஸ்ட்டு பேஜு. இது அடுத்த பேஜ் இப்படி விரிச்சோம்னா இப்படி வரும். இது பாதியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஆக்சிஜன் வரும். அப்போ இங்கேயும் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹச் வரும், இந்த இடத்துல ஒரு ஹச் வரும். அப்போ புக்கை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் விரிஞ்ச மாதிரி தெரியும். பார்ஷியலி ஓப்பன் பண்ணால் பாதி தான் ஓப்பன் பண்ணணும், பாதி ஓப்பன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இன் தி சாலிட் ஸ்பேஸ் ஆஃப் தி மாலிகுல் தி டைஹைட்ரல் ஆங்கிள் வந்து ரெடியூசஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு தெரியும், நான் போட்டு காமிச்சேன். ஓகேங்களா, நம்மளுக்கு 115லேருந்து 90.2 டிகிரியாக குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் அன்லைன் பண்ணி. ஓகேங்களா, டியூ டு இட்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்னால. அப்போ அந்த OH ஆங்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதையும் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 94.8 டிகிரிலேருந்து 101.9 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எது டிகிரிஸ் ஆகிருக்குன்னு அந்த டயக்ராம் வச்சுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ H2O2 டயக்ராம்ஸ் போடுங்க, ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே போடுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு நான் பிளானர் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பார்ஷியலி ஓப்பன் புக்கு, அந்த பாண்ட் ஆங்கிள் வந்து டிக்ரீசஸ் ஆகிறது அண்ட் தென் இன்க்ரீசஸ் ஆகிறது. ஓகேங்களா, அந்த டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா போதும். இந்த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரைடு. லிசன் இயர். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரைட்.
ஹைட்ரைட் அப்படின்னாவே எந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலோட ஜாயின் ஆகும். அது ஃபஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் பைனரி ஹைட்ரைட் வித் மெனி எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர், அயன், கோபால்ட், நிக்கல், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான். இப்போ நம்ம எப்படின்னா Ni2+ சொல்லுவோம், பிளாட்டினம் 2+ன்னு சொல்லுவோம். அதெல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ். 2+2+ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ++ன்னு வந்தாவே எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அதுலேயே வந்து நான் மெட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன், போரான், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதெல்லாம் சொல்லலாம். பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் சொல்லலாம். அதில் பாஸ்பரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான். F- வந்து நான் மெட்டல் தான். அதாவது Fனா ஃப்ளூரின் நான் மெட்டல் தான், ஆனால் மைனஸ் வரும். ஆக்சிஜனும் நான் மெட்டல் தான், O2- சொல்லுவோம். ஆனால் பாஸ்பரஸ் வந்து P4+ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். இதனோட பைனரி அப்படின்னா 2 டைப். பைனாவே 2 பைனரி ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் லைனில் அன்லைன் பண்ணிக்கோங்க. பைனரி ஹைட்ரைடு வித் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த டர்னரி. ஓகே, டர்னரி அப்படின்னா 4. ஓகே, டர்னரி ஹைட்ரைட் வித் 2 மெட்டல்ஸ். எதுன்னா 2 மெட்டல்ஸ் அப்படின்னா 2 மெட்டல் ஜாயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லித்தியம் அண்டு போரான் ஒரு அன்லைன் பண்ணுங்க. லித்தியம் அண்டு போரான், லித்தியம் அண்ட் அலுமினியம். இது 2 ஹைட்ரைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைடு தான். இட் இஸ் ஆக்ட் அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். இதெல்லாம் நம்ம இன்னும் ஆர்கானிக்லாம் படிப்போம், அங்கேனே டீட்டெயில்ஸாக தெரியும். லித்தியம் போரோ ஹைட்ரைடுன்னு சொல்லலாம். Liனா லித்தியம், Bனா போரோ, H4னா ஹைட்ரைடு அண்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரைட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் 3 டைப்ஸ் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா அயானிக், நெக்ஸ்ட் வந்து கோவலன், நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக், மெட்டாலிக் அண்டு கோவலன் அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் தி பாண்டிங். அதை அன்லைன் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி பாண்டிங். ஹைட்ரைட் formed with elements having the lower electronegativity. ஹைட்ரஜனை விட லோ எலக்ட்ரோநெகட்டிவ். வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? டெண்டன்சி ஆஃப் an element to attract the shared pair of electron towards itself. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எலக்ட்ரானை கவரக்கூடிய பண்பு ஹைட்ரஜனுக்கு இருக்குது. அது அதனை விட குறைவாக யாருக்கு இருக்கோ அவங்களோட சேர்ந்துச்சுன்னா அயானிக் ஹைட்ரைட்டை ஃபார்ம் பண்ணும். தன்னை விட அதிகமாக இருக்கிறவங்களோட சேர்ந்துச்சுன்னா கோவலண்ட் ஹைட்ரைட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஒரு பிச்சைக்காரங்கன்னா அவங்களோட கம்மியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் சொல்கிறீங்களா? அது மாதிரி அந்த பிச்சைக்காரங்களோட பெக்கரோட சேர்ந்துச்சுன்னா அவங்க அது வந்து அயானிக் ஹைட்ரைட்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னை விட மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதை விட அவங்களோட பணக்காரங்களோட சேருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த அவங்களோட பணக்காரங்கன்னு சொல்கிறப்ப சக தோழர்களோட பகிர்ந்து கொள்கிற மாதிரி. அப்போ அதை வந்து எப்படி சொல்லணும்? கோவலண்ட் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சென்டரை யாரை நீ ஞாபகம் வச்சுக்கணும்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாரோட சேராங்க? பெக்கரோட சேராங்களா இல்லை ஹை கிளாஸ் ஃபேமிலியோட சேராங்களா? அதை பொறுத்து. லோ கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நீ நம்பர் வந்து 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2ங்கிற நம்பர் 1ஓட சேர்ந்துச்சுன்னா அயானிக் ஹைட்ரைட், அந்த 2ங்கிற நம்பர் 3ஓட சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கோவலண்ட் ஹைட்ரைட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன் ஆர் ஆஃபன் அயானிக், வேரஸ் வித் எலமெண்ட்ஸ் ஹேவிங் த ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜனோட ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்துச்சுன்னா தென் டு ஃபார்ம் த கோவலண்ட் ஹைட்ரைட். நெக்ஸ்ட் வந்து அயானிக் ஹைட்ரைட். இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்க. லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா கோவலண்ட் ஹைட்ரைட், லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா அயானிக் ஹைட்ரைட். இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இந்த 1 2 3 ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பிச்சைக்காரங்களோட சேராங்களா இல்லை அந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் இல்லை பணக்காரங்களோட சேராங்களா, அதை பொறுத்து ஒரு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறது. அடுத்தது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அயானிக் ஹைட்ரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தீஸ் ஆர் ஹைட்ரைட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். அப்போ கண்டிப்பாக யாரோட ஜாயின் பண்ணாங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். அது மெயினாக எதிலோட பார்த்தீங்கன்னா அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எக்ஸப்ட் பெர்லியம் அண்டு மெக்னீசியம். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் பெர்லியம் அண்டு மெக்னீசியம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் தான். ஓகேவா? அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல். ஓகேங்களா? அது பெர்லியத்தை மெக்னீசியத்தை விட்டுணும். ஓகேங்களா? இப்போ இதில் அல்கலி மெட்டல் எது வரும் அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம் இதெல்லாம் சொல்லலாம். அல்கலின் எர்த் மெட்டலில் ஃபஸ்ட்டு எடுத்தையுமே நம்மளுக்கு பெர்லியம் இருக்கும், அதுக்கப்புறம் மெக்னீசியம் இருக்கும். அதை இப்போ இது 2 விட்டுணும் அப்படிங்கிறாங்க எக்ஸப்ட். அப்போ அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னா கால்சியம். ஓகேங்களா? இதெல்லாம் எழுதிக்கலாம். இது வந்து அல்கலி மெட்டல்ஸ், இது வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். கால்சியம் வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இப்போ அதனோட ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் சிஏலாம் பார்த்தீங்கன்னா 2+ன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். இப்போ Na அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொல்லுவோம்.
லித்தியமும் ப்ளஸ் தான் சொல்லுவோம், கேவும் ப்ளஸ் தான் சொல்லுவோம். இது இப்போ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ், பி ப்ளஸ் வந்தாவே பாசிட்டிவ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் சொல்லுவோம். அப்போ இதெல்லாமே அல்கலி மெட்டல்ஸ், இது வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபார்ம்டு பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் மெட்டல்ஸ் டு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ மெட்டல்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு போகுது, அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த பெர்லியம் மெக்னீஸ்லாம் அன்லைன் பண்ண சொல்லிட்டேன், அன்லைன் பண்ணிக்கோ. ஓகே, தே கேன் பி ப்ரிப்பேர்டு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பை தி ரியாக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அட் அபவுட் எவ்வளோ 400 டிகிரி செல்சியஸ். ஓகே, தீஸ் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னா சால்ட் மாதிரியே இருக்கும், அண்ட் ஹை மெல்ட்டிங் நேச்சருக்கு, ஒயிட் கிறிஸ்டலி நேச்சர் இருக்கும். இதெல்லாம் அதனோட கேரக்டர், சால்ட் மாதிரி இருக்கும், ஹை மெல்ட்டிங் அண்ட் ஒயிட் கிறிஸ்டலின் சாலி ஹேவிங் த ஹைட்ரைட் அயன். ஹைட்ரைடோட சிம்பிளே H- தான் நம்ம சொல்லணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. H+ தான் படிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல ஹைட்ரைட் அயன் அண்ட் மெட்டல் கேட்டையான்ஸ். மெட்டலுக்கு எப்பயும் பாசிட்டிவ் தான் சொல்லுவோம், எம்னாவே மெட்டல், N+Nங்கிறது நம்பர் ஆஃப் அயன்ஸ், எது வேணாலும் வரலாம். கீழே பாருங்கள் 2Li + H2, 2LiH. அப்போ இந்த 2LiHல் நம்மளுக்கு எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது ஹச்சுக்கு அப்படிங்கிறது எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இது LiH இருக்குங்களா, LiH. இப்போ இதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எல்ஐக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ +1 + x = 0. அப்போ x = என்ன வரும், இந்த +1 வந்து இந்த பக்கம் வந்து என்ன வந்துடும், -1. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், -1. தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரைட். வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன்? கொஸ்டினை நல்லா கவனிங்க. வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா -1. ஓகேங்களா, அப்போ LiH. நெக்ஸ்ட் பேஜ், அதே பேஜில் மேலே பாருங்கள். ஓகேங்களா, மேலே என்ன கொடுத்துருக்காங்க, CaH. ஓகேங்களா, இந்த CN கால்சியம், இதுதான் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இப்போ CaH2, ஏன் இந்த இடத்துல H வந்து 2 வருது அப்படின்னா Ca வந்து 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், அப்போ ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரானை இப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்குது. அப்போ இது இன்னொரு ஹைட்ரஜன், அப்போ சேர்த்து இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா H2. அப்போ இது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, இது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, சாரி. அப்போ CaH2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கோவலன் ஹைட்ரைட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மாலிகுலார் ஹைட்ரைட். அதை அன்லைன் பண்ணி, கோவலன் ஹைட்ரைட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மாலிகுலார் ஹைட்ரைட். They are compound in which hydrogen is attached to another element. அப்போ ஹைட்ரஜன் என்னோட அட்டாச் ஆகுது in another element by sharing of electron. கோவலண்ட் அப்படின்னாவே ஷேரிங், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அன்லைன் பண்ணிக்கோங்க, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தி மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட் வந்து ஆஃப் நான் மெட்டல், மீத்தேன், அமோனியா, வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் குளோரைட் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்க. இது எல்லாமே நான் மெட்டலோட ஜாயின் ஆகுறது. அப்போ ஹைட்ரஜன் வந்து நான் மெட்டலோட ஜாயின் ஆகுது. யாரோட, கார்பனோட நான் மெட்டல்னால் CH4, அதுதான் மீத்தேன். அதே வாட்டரோட ஆக்சிஜனோட சேருது அப்படின்னா H2O. ஓகேங்களா, அதே நைட்ரஜனும் உனக்கு நான் மெட்டல் தான், ஆக்சிஜனும் நான் மெட்டல் தான், கார்பனும் நான் மெட்டல் தான். அப்போ என்ன ஹைட்ரஜனோட அப்படின்னா NH3. அப்போ NH3 அப்படின்னா அமோனியா. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் எழுதி வச்சுக்கோங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, NH3 அப்படின்னா அமோனியா. அண்டு ஹைட்ரஜன் குளோரைடு அன்லைன் பண்ணுற பாருங்கள், ஹைட்ரஜன் குளோரைடு HCl. அப்போ HCl, இந்த Clங்கிறது நான் மெட்டல், அப்போ ஹைட்ரஜன் நான் மெட்டலோட சேருது, அதுதான் ஹைட்ரஜன் குளோரைடு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோவலண்ட் ஹைட்ரைட் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று எலக்ட்ரான் ப்ரைசிஸ், நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன் அண்டு எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ப்ரீசியஸ் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, ப்ரைசிஸ் அப்படின்னா சரிசமமாக இருக்குது, சரியானதா, நன்கு வரையறுக்கப்பட்டதா அப்படின்னு மாதிரி இருக்கும் ப்ரைசிஸ். ஓகேங்களா, எலக்ட்ரான் ப்ரைசிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து CH4னா மீத்தேன், C2H6னா ஈத்தேன், SIனா சிலிக்கான் ஹைட்ரைட்னு சொல்லணும், H4 வரும், GEனா ஜெர்மானியம், H4 வருது, அப்போ ஜெர்மேனியம் ஹைட்ரைட், அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இதை தனியாக வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் தி கோவலண்ட் ஹைட்ரைட்னு கேட்பாங்க. 3 டைப்ஸ் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் டைப் எலக்ட்ரான் ப்ரீசியஸ், நம்ம எக்ஸாம்பிள் ரைட் பண்ணு. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்னாவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், P2H6, அதுதான் டைபோரோன்னு சொல்லுவாங்க. நேம் எழுதிக்கோங்க, டைபோரோன் நான் எழுதுகிறேன் பாருங்கள், டைபோரோன். அதாவது எதுனா P2H6ஓட பேர் வந்து டைபோரோன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைடு. ஓகே, சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கோவலண்ட் ஹைட்ரைட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்கிரீட்னா தனியாக இருக்கிறது, டிஸ்கிரீட்னா செப்பரேட், லோன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. டிஸ்கிரீட் அப்படின்னாவே மீனிங் என்ன அப்படின்னா லோன். எழுதுகிறேன் பாருங்கள், சாரி,
டிஸ்க்ரீட் அப்படின்னாவே லோன் தனியாக இருக்கக்கூடிய ஸ்மால் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் மணல் லாபத்தில் வச்சுக்கோங்க. மணலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சின்ன 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 மணலாக இருக்கும், ஆனால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் டிஸ்க்ரீட் ஸ்மால் மாலிகுல் தட் ஹேவ் த ரிலேட்டிவ்லி வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அந்த மாதிரி மணல் பாருங்கள் ஒன்றோடு ஒட்டாது, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹேவ் ரிலேட்டிவ்லி வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். தேர் ஆர் ஜென்ரலி எப்படி இருக்கலாம் அப்படின்னா கேஸஸாக இருக்கலாம், ஒரு வேலட்டைல் லிக்விட். கேஸாக இருக்கலாம், ஒரு வேலட்டைல்னால் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் அந்த லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எவாப்ரேட்டர், அதான் வேலட்டைல் லிக்விட். இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வாட் ஆர் தி டைப் ஆஃப் தி கோவலன்ட் ஹைட்ரேட்னு கேட்பாங்க 3 மார்க்கில். இல்லை அப்படின்னா ரைட் ஷார்ட்ஸ் நோட்ஸ் ஆன் கோவலன்ட் ஹைட்ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் தான். கோவலண்ட் அப்படின்னாவே ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், அவ்வளோதான். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஹைட்ரஜன் அட்டாச்டு டு அனதர் எலமெண்ட் 3 டைப்ஸ் இஸ் தேர். எலக்ட்ரான் ப்ரீசியஸ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அண்ட் எலக்ட்ரான் ரிச். ரிச்னா உங்களுக்கு தெரியும் அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, NH3 அண்டு வாட்டர். சம் ஆஃப் தி மோஸ்ட் கோவலன்ட் ஹைட்ரேட் வந்து கன்சிஸ்ட். எப்படி கன்சிஸ்ட் ஆகிடுங்க, டிஸ்க்ரீட்னா தனியாக ஸ்மால் மாலிகுல்ஸாக இருக்கும். இப்போ கோவலன்ட் ஹைட்ரேட் அப்படின்னாவே உங்களுக்கு மணல் நல்லா ஞாபகத்தில் வந்துடணும். ஓகேங்களா? அதில் 3 டைப்ஸ் எழுதிட்டுனா போதும். அண்ட் ஹேவ் தி ரிலேட்டிவ்லி வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸஸாக இருக்கும், ஒரு வேலட்டைல் லிக்விடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஹைட்ரேட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. மெட்டாலிக் ஹைட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட், அதை அன்லைன் பண்ணிக்கோ. மெட்டாலிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட். மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் யூஸ்வலி அப்டைன் பை ஹைட்ரோஜனேஷன். வாட் இஸ் த ஹைட்ரோஜனேஷன்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோஜனேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ADD, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், H2 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அல்லாய்ஸ். மெட்டலோடய ஜாயின் பண்ணும், ஒரு அல்லாய்ஸோட ஜாயின் பண்ணும். அதை மெட்டலோட நம்ம ஹைட்ரஜனை கொண்டு போய் சேர்த்தலாம், இல்லைன்னா அல்லாய்ஸ்னால் என்ன, நம்ம டெய்லி லைஃப்லேயே இப்போ கோல்டு யூஸ் பண்ணுறோம், கோல்டு மட்டுமா இருக்குது, காப்பரும் மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ அது ஒரு அல்லாய் தான். அப்போ அதனோட நம்ம அப்படியே ஹைட்ரஜனை சேர்த்தலாம். அதான் ஹைட்ரோஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் விச் ஹைட்ரஜன் ஆக்குபை த இண்டஸ்ட்ரியல் சைட்டு. வாய்ட் அப்படின்னா ஹோல்ஸ், 2 பேர்த்துக்கு இடையில் போய் உள்ளே நுழைஞ்சிரும். இப்போ இந்த பக்கம் கார்னரில் உட்காந்துருக்கான், ஒரு 3-4 சீட்டில் ஜன்னல் ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் கம்பி ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, நடுவான போய் ஒருத்தர் உட்காரும் இல்லை, இன் பிட்வீன், அந்த மாதிரி போய் உட்காரும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு அன்லைன் பண்ணிக்கோ. அதனோட ப்ரொனன்சியேஷன் இண்டஸ்ட்ரியல். ஹென்ஸ் தேர் ஆர் கால்டு இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட். ஹைட்ரேட்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு தி பேரண்ட் மெட்டல். இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ரேட் யார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, ஸோ த ப்ராப்பர்ட்டி தான் பேரண்ட் மெட்டல். அப்போ எந்த மெட்டலில் போய் சேருதோ அந்த மெட்டலோட ஹைட்ரேட் நேச்சர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ கோல்டோட சேர்ந்துச்சுன்னா கோல்டோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும். அப்போ கோல்டு ஹைட்ரேட்னு நம்ம சொல்லணும். பிளாட்டினம் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லணும்னா பிளாட்டினத்தோட கேரக்டரை எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துறது. அப்போ நம்ம பேரண்ட்ஸோட பண்புகளை தான் நம்ம வெளிப்படுத்துவோம் அந்த மாதிரி. அப்போ அந்த யார் கூட போய் சேரமோ அவங்களோட பண்பை வெளிப்படுத்துவோம். ஓகேங்களா? பேரண்ட் மெட்டல். அண்ட் ஹென்ஸ் தேர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மெட்டாலிக் ஹைட்ரேட். இதனோட அனதர் நேம் தான் மெட்டாலிக் ஹைட்ரேட். மோஸ்ட் ஆஃப் தி ஹைட்ரேட்ஸ் ஆர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அன்பேலன்ஸ்டு, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அன்பேலன்ஸ்டு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. அது மெயின் கீ பாயிண்ட்ஸ். அப்போ மெட்டாலிக் ஹைட்ரேட்னாவே இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட், 2 இன்பிட்வீனில் ஒருத்தன் வரான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் வித் வேரியபிள் காம்போசிஷன் அப்படின்னா வேறு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டைட்டேனியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. TiHனா டைட்டேனியம் ஹைட்ரேட். அதில் பர்சன்டேஜ் பாருங்கள் 1.5 1.82 இருக்குது. அப்போ டைட்டேனியம் ஹைட்ரேட்டில் 2 விதமான பர்சன்டேஜில் இருக்குது. 1.5லேயும் இருக்குது, 1.8லேயும் இருக்குது. அண்டு PDHன்னு கொடுத்துருக்காங்க. PDH அப்படின்னா என்ன அப்படின்னா, PD அப்படின்னா பெலேடியம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், PD அப்படின்னா பெலேடியம் ஹைட்ரைடுன்னு சொல்லுவாங்க. சம் ஆர் ரிலேட்டிவ்லி லைட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி. இன்எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக வாங்கிடலாம். தெர்மலி அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஹீட் பண்ணுறப்ப சீக்கிரமாக உடஞ்சிரும். அப்போ விச் மேக் தம் யூஸ்ஃபுல் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன். அப்போ இதை வச்சு நம்ம அந்த ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் சம் அதர் மெட்டல் ஃபார்ம் ஹைட்ரேட் வித் இது ஸ்டாக்கியோமெட்ரிக்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை MHலேயும் இருக்குது, சம்டைம்ஸ் MH2லேயும் இருக்குது. MHக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள், NaH எழுதலாம். இப்போ Na அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, எம்னா மெட்டல், ஹச்சுக்கு அப்படியே ஹச்சுன்னு போடுறோம். இதுதான் MH ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், MH2 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. MH2 சொல்லியிருக்காங்க. MH2க்கு இப்படி சொல்லலாம், MH2
MH2க்கு எம்முக்கு என்ன சொல்லலாம், எம்ஜின்னு சொல்லலாம். அப்போ MgH2ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. CaH2 கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி சொல்கிறப்ப எம்னா மெட்டல், மெட்டல் மெக்னீசியத்தையும் குறிக்குது, கால்சியத்தையும் குறிக்குது. இந்த H2 அப்படியே போட்டிருக்கோம், H2 அப்படின்னு அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, HF, ஓகேங்களா, டிஐ இது மாதிரி இருக்கும். டிஐனா டைட்டேனியம், இஜட்டானா ஜிர்கோனியம், ஹச்எஃப்னா ஹாஃபினியம். ஓகேங்களா, ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இஜட்டார் அப்படின்னா ஜிர்கோனியம், ஹச்எஃப்னா ஹாஃபினியம். ஓகேங்களா. அடுத்தது வீனா வெனேடியம், இஜட்டன் அப்படின்னா ஜிங்க். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜிங்க், வெனேடியம், ஜிர்கோனியம். ஓகேங்களா. ஜிர்கோனியம், ஹாஃபினியம், HEF, NiUm, ஹாஃபினியம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் தி பாண்டிங், த்ரீ டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரைட் இருக்குது. ஒன்று வந்து அயானிக் ஹைட்ரைட், கோவலண்ட் ஹைட்ரைட், நெக்ஸ்ட் மெட்டாலிக் ஹைட்ரைட். ரெண்டுமே பாயிண்ட் போட்டு, மூணுமே எல்லாம் நீங்கள் பாயிண்ட் போட்டு நீட்டாக எழுதலாம். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறனா 3 டைப்ஸ், அயானிக், கோவலண்ட், மெட்டாலிக். வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் தி கோவலண்ட் ஹைட்ரைட் அப்படிங்கிறனா எலக்ட்ரானை வச்சு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் ப்ரீசியஸ் சரிசமமாக இருக்கும், எலக்ட்ரான் சமமாக இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னு குறைவாக இருக்கும், எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட். மெட்டாலிக் ஹைட்ரைட் அப்படின்னாவே இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரைட் நல்லா நான் வச்சுக்கோங்க. நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அண்ட் ஆல்சோ ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் some hydride is there. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா இன் பிட்வீனில் போய் உள்ள நுழையிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். Student listen here, page number 113 இருக்குது ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபினாமினன். இது நேச்சுரல் ஃபினாமினன் தான், அக்கரிங் இன் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். நேச்சுரல் ஃபினாமினன்லேயே இருக்குது, நேச்சுரல் இதுலேயே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஓகே, தி இன்ட்ராக்ஷன் ப்ளே ஏ மேஜர் ரோல். இதனோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ப்ளே ஏ மேஜர் ரோல் இன். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இதோட இன்ட்ராக்ஷன் மேஜர் ரோல் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வென் ஏ ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கோவன்லி பாண்டட் டு ஏ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கோவன்லி பாண்டட். எதனோட கோவலன்ட்லி பாண்டட் ஆயிருக்கு அப்படின்னா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆன்லைன் பண்ணிங்க. ஃப்ளூரின், இது எல்லாமே ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். அப்போ இதனோட ஹைட்ரஜன் சேருது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா HF சொல்லலாம். அப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரினோட சேருது. அடுத்தது NH3. அப்போ ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனோட ஜாயின் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், H2O. இப்போ இது எதில் உனக்கு ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா HF. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் தான் அமோனியா. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்கலாம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் கூட எழுதுகிறேன். அப்போ இப்போ இந்த HFல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர்டு தென் வாட்டர், கம்பேர்டு தென் NH3. ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் சச்சஸ் ஃப்ளூரின், ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன், அந்த ஆர்டரில் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. HF அப்படிங்கிறத அந்த இடத்துல எழுதிக்கோங்க. சாரி, இந்த இடத்துல HF. அடுத்தது வாட்டரோட பார்த்தீங்கன்னா H2O பார்த்தீங்கன்னா அடுத்தது நைட்ரஜன் அப்படின்னா NH3. அதனால தான் உனக்கு அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாண்ட் இஸ் போலரைஸ்டு டியூ டு திஸ் எஃபெக்ட் போலரைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஏபிள் டு ஃபார்ம் வீக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். அதெல்லாம் வீக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஓகேங்களா. அப்போ போலரைஸ்டு அப்படின்னா இந்த மாதிரி H+ன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் வந்து 2- சொல்லுவோம். இந்த மாதிரி பார்ஷியலி நம்மளுக்கு போர்ஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால இஸ் கால்ட் அஸ் போலரைஸ்டு. ஓகேங்களா. போலரைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஏபிள் டு ஃபார்ம் வீக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா. வித் அனதர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் ப்ரெசன்ட் இன் தி விசினிட்டி. ஓகேங்களா. இன்ட்ராக்ஷனோட அனதர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமோடையும் அது மாதிரி ஜாயினாக இருக்கலாம். திஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ ஹைட்ரஜன் பாண்ட். அதனோட இன்ட்ராக்ஷன் எனர்ஜி லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 to 50 kJ mole in and is denoted by dotted lines. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னாவே டாட்டர் லைனில் சொல்லணும். இது மாதிரி டேஷ் போட்டு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் அப்படி சொல்லக்கூடாது, டபுள் பாண்டு சொல்லக்கூடாது, ட்ரிபிள் பாண்ட்லேயும் சொல்லக்கூடாது. இப்போ டாட்டர் லைனில் சொல்லணும். ஓகேங்களா. இப்படி டேஷ் விட்டு போட்டு சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாட்டர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னாவே டாட்டர் லைன்ஸ், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னாவே டாட்டர் லைன்ஸ்.
நெக்ஸ்ட் இப்போ அதே இல்லை பாருங்கள், இட் இஸ் வீக்கர் தென் கோவலன்ட் பாண்ட், அதை அன்லைன் பண்ணுங்கள். வீக்கர் தென் கோவலன்ட் பாண்ட் பட் ஸ்ட்ராங்கர் தென் வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இதெல்லாம் எழுதணும் அந்த வேல்யூ. அப்போ எப்படி எழுதணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோவலன்ட் பாண்ட் கேபின்னு மட்டும் நான் எழுதுகிறேன் இடம் பத்தில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹச்பி அப்படின்னு ஹச் பாண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வாண்டர் வால்ஸ் போட்டுக்கோங்க, வி போட்டுக்கோங்க, வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும், இதில் வந்து 50 வரும், இதில் வந்து 20 வரும். அப்போ யார் அதிகமாக இருக்கிறாங்க? ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்டோட லெஸ்ஸாக இருக்குது, பட் வாண்டர் வால்ஸோட ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் அன்லைன் பண்ணிக்க, 1 மார்க் அப்படின்னு எழுதி வைங்க. இந்த மாதிரி சிபின்னா கோவலன்ட் பாண்டு, ஹச்பி அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டு, வி அப்படின்னு போட்டோம்னா வாண்டர் வால்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டு வாஸ் ப்ரோஃபவுண்ட் எஃபெக்ட் ஆன் வேரியஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டில் நம்மளுக்கு வேரியஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த எஃபெக்ட் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடிங் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. யார் யார் கம்பேர் பண்ணுறாங்க? வாட்டர் அண்டு H2S, வாட்டர் அண்டு H2S. ஓகே, அதான். நெக்ஸ்ட் வந்து பாய்லிங் பாயிண்ட்டு. மிஸ்ஸிபிலிட்டி அப்படின்னா மிக்சிங் ஆகிறது, கலக்கிறது, மிக்ஸ் ஆகிறது. லிக்விட் H2O அண்டு எத்தனால், H2O அண்டு C2H5OH. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, விஸ்காசிட்டி, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அண்டு ஃபியூஷன், இதெல்லாம் வந்து மாறுது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறப்ப. இல்லை ஒரு எஃபெக்ட் வந்து அதில் ஏற்படுது, ஒரு விளைவு வந்து அதில் ஏற்படுது, ஒரு என்ன அதனால் என்ன எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம படிக்கிறோம்ல, ஒரு மாத்திரை சாப்பிட்டதுனால என்ன எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்னால என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதில் மெயினாக வந்து பாய்லிங் பாயிண்ட், வேப்பர் ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, விஸ்காசிட்டி, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், இதெல்லாம் சொல்லலாம். இப்போ ஹைட்ரஜன் பாண்டு கேன் அக்கர் வித்தின் மாலிகுல், இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. சர்ஃபேஸ் டென்ஷன் இதெல்லாம் அந்த மாறுது. இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் அன்லைன் பண்ணிக்கோ. ஓகேங்களா, இதெல்லாம் heat of vaporization. இப்போ ஹைட்ரஜன் பாண்டு கேன் அக்கர் வித்தின் த மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரா. இன்ட்ரா அப்படின்னா வித்தின் தி மாலிகுல். பிட்வீன் தி 2 மாலிகுல்ஸ் அப்படின்னாவே இன்டர். இதுக்கு ரெண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கிறவன் அவனுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்டு உருவாக்கிட்டான். இந்த ஒரே கிளாஸ் ரூம்லேயே 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா, உங்கள் பக்கத்து கிளாஸ் இருக்கிற பையனோட ஃப்ரெண்டு ஏற்படுத்திக்கிட்டான் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டான் அப்படின்னா அது இன்டர், பிட்வீன் தி மாலிகுல். இல்லைன்னா ஒரு +1 பையன் ஒரு +2 பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டோன்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். பிட்வீன் தி மாலிகுல் அப்படின்னாவே இன்டர், வித்தின் தி மாலிகுல் அப்படின்னா இன்ட்ரா. இதெல்லாம் அன்லைன் பண்ணிங்க. தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் பாண்டிங். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் பாண்டிங்னு கேட்பாங்க. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்ட்ரா அப்படின்னா வித்தின், இன்டர் அப்படின்னா பிட்வீன், இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட டெஃபினிஷன் எழுதுறீங்க, எக்ஸாம்பிள் எழுதுறீங்க, அவ்வளோதான். இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஆர் தோஸ் விச் அக்கர் வித்தின் சிங்கிள் மாலிகுல். இந்த வித்தின் சிங்கிள் மாலிகுல், இப்போ ஒரே கிளாஸ் ரூமுக்குள்ளே 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறான், ஒரே கிளாஸ் ரூமில் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கான், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. இப்போ இது OHும் ஒரே பாண்டு, OH, இது NO2. அப்போ இது பேர் ஆர்த்தோ நைட்ரோஃபீனா. இந்த டாட்டர் லைனில் சொல்லியிருக்காங்க இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். அதே மாதிரி தான் இங்கே CHO சாலிசிலால் ஆல்டிகைட், இதில் OH இருக்கும். ஓகேங்களா. அந்த சிங்கிள் பாண்டு இதில் பாண்டு மூலமாக சொல்லுவோம், ஒரு கோடு மூலமாக சொல்லுவோம், டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு. இங்கே மட்டும் டாட்டர் லைனில் சொல்லியிருப்பான், அதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்டு சாலிசிலால் ஆல்டிகைட்னு சொல்லுவாங்க. இப்போ வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்டு சாலிசிலால் ஆல்டிகைட். இதுதான் அந்த டெஃபினிஷன். இது எழுதுனீங்கன்னா போதும். இந்த டெஃபினிஷன், இந்த எக்ஸாம்பிள் 2 தான். டெஃபினிஷன் 2 லைன் தான். அது வித்தின் த சிங்கிள் மாலிகுல், அதை கண்டிப்பாக எழுதிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அக்கர் பிட்வீன் தி 2 செப்பரேட் மாலிகுல்ஸ். இந்த டெஃபினிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை அன்லைன் பண்ணிக்கோ.
இதுலேருந்து எழுதலாம். தே கேன் அக்கர் பிட்வீன் எனி நம்பர்ஸ் ஆஃப் லைக் அன்லைக் மாலிகுல்ஸ் as long as hydrogen donors and acceptor are present in the position of which enable the hydrogen bonding interactions. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் கூட எழுதலாம் செப்பரேட், இல்லைன்னா இது வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னாவே பிட்வீன் தி டூ செப்பரேட் மாலிகுல் தென் கேன் அக்கர் பிட்வீன் தி எனி நம்பர்ஸ் லைக் அன்லைக், ஒரே மாதிரி இருக்கலாம், அன்லைக் வேறு மாதிரி இருக்கலாம். as long as ஹைட்ரஜன், இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து டோனாராகவும் செயல்படுது அண்ட் அக்செப்டாரும் செயல்படுது. அந்த மாதிரி டோனாராகவும் இருக்குது ஹைட்ரஜன், அக்செப்டாரும் இருக்குது. டோனார்னா டொனேட் பண்ணுறது, அக்செப்டார்னா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது. ப்ரெசன்ட் இன் தி பொசிஷன் விச் எனேபிள் டு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் கேன் அக்கர் பிட்வீன் அமோனியா மாலிகுல்ஸ். அப்போ எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிட்வீன் தி அமோனியா மாலிகுல்ஸ். அமோனியோட ஃபார்முலா என்ன? NH3 ஓகேங்களா, NH3. அடுத்தது வாட்டர் மாலிகுல்ஸ். அடுத்தது பிட்வீன் தி அமோனியா அண்ட் வாட்டர் மாலிகுல். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ NH3க்கு இடையிலேயே பாண்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். இப்போ இங்கே ஒரு ஹச் இருக்கும், இதுதான் NH3. இப்போ இன்னொரு NH3 போடுறீங்க அதே மாதிரி. அப்போ பிட்வீன் தி மாலிகுல் இவனும் +1 தான் படிக்கிறான், இவனும் +1 தான் படிக்கிறான் ஓகேங்களா. இவனும் +1 தான் படிக்கிறான் NH3, ஒருத்தனே தான் NH3. ஆனால் இப்போ இந்த ஹச்சுக்கும் இந்த எண்ணுக்கு இடையில் ஒரு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் டாட் லைனில் சொல்லணும். டாட்டா சொல்லுவோம் ஓகேங்களா. இப்படி டேஸ் 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 போட்டு சொல்லணும். ஆனால் இந்த நைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இவனும் +1 தான் படிக்கிறான், இவனும் +1 தான் படிக்கிறான். அப்போ பிட்வீன் தி மாலிகுல். ஆனால் இவன் வேறு கிளாஸு, இவன் வேறு கிளாஸ். இப்போ இவன் E1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவன் E2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ வேறு கிளாஸ் தான். ஆனால் இவனும் +1 தான் படிக்கிறான், இவனும் +1 தான் படிக்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறானுங்க, அந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டரோட ஃபார்முலாவும் அதே மாதிரி தான், H2O. ஓகே, இவங்க 2 பேத்துக்கு இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ H2 எப்படி எழுதலாம்? HO பாண்டு H ஓகேங்களா. HO பாண்ட் H இந்த மாதிரி எழுதணும். ஓகே, H பாண்ட். அப்போ இதுக்கு இடையில் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் எப்படி சொல்லணும் அப்படின்னா டாட் லைனில் சொல்லணும். டாட்னு சொல்லணும். அப்போ இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் டாட் போட்டுக்கோங்க. அதுதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இல்லைன்னா அமோனியாவுக்கும் அண்ட் வாட்டருக்கே ஃபார்ம் ஆகலாம். அமோனியா NH3, NH பாண்ட் H NH3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் வாட்டர் அப்படின்னா O பாண்ட் H இதுதான் வாட்டர். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் நம்மளுக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. இப்போ இவன் வந்து +1, ஏன்னா இவன் வேறு இல்லைங்களா, NH3ங்கிற வேறு. அப்போ இவன் +1, இவன் H2ங்கிறது வேறு. அப்போ +2, இவன் 2 பேத்துக்கு இடையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. அப்போ இதை வந்து டாட் லைனில் சொல்லணும். டாட்டுன்னு போட்டுக்கோங்க. எனக்கு போடுறோம், அந்த டயக்ராமில் வரமாட்டேன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ அதுதான் பிட்வீன் தி அமோனியா அண்டு வாட்டர். அதுதான் இந்த லைனோடது மீனிங் ஓகேங்களா. இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ வாட்டர் மாலிகுல்ஸில் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா, வித் ஒன் அனதர். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் வாட்டர் மாலிகுல் இஸ் லிங்க்டு 4 அதர் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்டிங். அதுதான் ஹைட்ரஜன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் அதை சுற்றி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் அப்படிம்பாங்க. அது எப்படின்னு போடுறோம் பாருங்கள். O பாண்டு Hன்னு இருக்கும், இதுதான் வாட்டர். அடுத்தது இங்கே O போட்டுக்கணும், இங்கே H இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும், இதுதான் வாட்டர் தான். அடுத்தது இங்கே H எழுதிக்கோங்க, இங்கே O, இங்கே வாட்ச். அப்போ எத்தனை பேர் இருக்கிறான்? 3 பேர் வாட்டர் மாலிகுல் இருக்கான். இவன் ஒருத்தன். ஆனால் இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இது ஒன்று, இது 2, இது 3, இது 4. அப்போ ஒரு ஆக்சிஜனை சுற்றி 4 ஹைட்ரஜன் இருப்பாங்க. இதுதான் ஹைட்ரஜன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு ஆக்சிஜனை சுற்றி 4 ஹைட்ரஜன் பிரிண்ட், அதுதான் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்ட் 4 அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது தி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குது. 100 பிஎம்னு பிக்கோமீட்டர் கரஸ்பாண்ட் டு தி கோவலன் பாண்ட் சாலிட் லைன்ஸ் ஓகேவா. அண்ட் தி லாங்கர் டிஸ்டன்ஸாக இருக்குது கரஸ்பாண்ட் டு தி ஹைட்ரஜன் பாண்டு டாட்டர் லைன்ஸ் ஓகேங்களா. இப்போ கோவலன் பாண்டு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது, லாங்கர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது ஓகேங்களா. கரஸ்பாண்ட் டு தி கோவலன் பாண்டுங்கிறது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சாலிட் லைன்ஸில் சொல்லியிருப்பாங்க. லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து 180 பிக்கோமீட்டரில் சொல்லியிருக்கிறது கரஸ்பாண்ட் டு தி ஹைட்ரஜன் பாண்டு எப்படி சொல்லுவாங்கன்னா டாட்டர் லைன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம HO பாண்டு Hன்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் கோவலன்ட் பாண்ட், இதுதான் 100 pm. இதே NH3 போட்டோம் அப்படின்னா N பாண்டு H மேலே ஒரு H போட்டுக்கலாம். இப்போ இது 2க்கு இடையில் டாட்டர் லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 180 பிக்கோமீட்டருக்கு இந்த சாலிட் லைன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதில் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு போட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க.
O bond H, N bond H bond H. இதுதான் கோவலன் பாண்டு சாலிட் லைன். இது டாட்டர் லைனுங்கிறது இது ஓகேங்களா. இதுதான் 180 சொல்கிறாங்க. இது வந்து அந்த சாலிட் லைன்ஸில் 100 அப்படின்னு சொல்கிறாங்க பிக்கோமீட்டர் ஓகேங்களா. பிஎம் அப்படின்னா பிக்கோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் இதில் இருக்கும் ஓகேவை. இன் ஐஸ் ஈச் ஆட்டம் இஸ் சரௌண்டட் டெட்ராஹெட்ரல். எப்படி ஐஸில் இருக்குது அப்படின்னா சரௌண்டட் டெட்ராஹெட்ரல். 4 பக்கமும் நான் சொல்லலைங்களா 4 வாட்டர் மாலிகுல்ஸ். அதை திரும்பி எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஹச் ஓ பாண்ட் ஹச்ன்னு இருக்கும். இன்னொரு வாட்டருக்கு ஓ, இங்கே ஒரு ஹச்சு, இங்கே ஒரு ஹச் இருக்கும். இப்படி ஒரு ஹச் இந்த இடத்துல போட்டுப்பாங்க. அப்போ இதெல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் கோடு போட்டோம்னா சாலிட் லைன்னு சொல்லணும். அப்புறம் ஹச் ஓ பாண்ட் ஹச்ன்னு இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனை சுற்றி தான் 4 ஹைட்ரஜன் இருக்குது. 1 2 3 4 ஓகேங்களா. இந்த மாதிரி டெட்ராஹெட்லேயே அரேஞ்ச்டு ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. டெட்ராஹெட்லேயே அரேஞ்ச்டு இருக்குது த்ரூ த ஹைட்ரஜன் பாண்ட். தட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் ஆக்சிஜன் ஆட்டம். ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டம்லேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்சிஜன் ஆட்டம் இன் ஈச் வாட்டர் மாலிகுல் அலோவ் தி ஃபார்மேஷன் ஆஃப் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க ஓகே. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிஜன் மேலே 2 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது ஏற்கனவே இதில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க மறுபடியும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் அண்ட் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விச் அக்கௌண்ட் ஃபார் தி லோயர் டென்சிட்டி ஆஃப் ஐஸ். இப்போ இதனால் நம்மளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு கிடைக்குது வாட்டர் மாலிகுல் விச் அக்கௌண்ட் ஃபார் த லோயர் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் கம்பேர்ட் டு தி வாட்டர். இப்போ ஐஸோட டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது கம்பேர்டு தென் வாட்டர் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதுக்கு என்ன காரணம்? இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அன்லைன் பண்ணிக்க அண்ட் ஆல்சோ புக் பேக் கொஸ்டின். அதனால் ரொம்ப ஒயில் இன் லிக்விட் வாட்டரில் அன்லைக் ஐஸ் வேர் த ஹைட்ரஜன் பாண்டிங் அக்கர்ஸ் ஓவர் லாங் ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகேங்களா. ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது ஓகேங்களா. ப்ரீவெல்ஸ் ஒன்லி இன் ஷார்ட்டர் ரேஞ்ச் அண்ட் தேர் ஃபார் த டென்சர் பேக்கிங் இருக்குது. ஷார்ட்டர் ரேஞ்சில் இருக்கும் ஓகேவா. ஒயில் இன் லிக்விட் வாட்டரில் ஓகே அன்லைக் ஐஸை விடனா வேறு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஐஸில் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கும், ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. பட் வாட்டரில் வந்து எப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது அண்டு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வீக்காக இருக்கனால டென்சர் வந்து பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் த டென்சர் பேக்கிங் ஓகேங்களா. இப்போ இதில் என்ன மீனிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து ஹை டென்சிட்டி இருக்கும், ஐஸில் வந்து லோ டென்சிட்டி இருக்கும் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதான் ஒய் லோயர் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் கம்பேர்டு வித் வாட்டர் அட் 0 டிகிரி செல்சியஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 115 பாருங்கள். இது அந்த டயக்ராமு இதில் அன்லைன் பண்ணிக்கு. இதுதான் ஹைட்ரஜன் பாண்டு அன்லைன் பண்ணிக்கு. இதுதான் ஹைட்ரஜன் பாண்டு, இது ஆக்சிஜன் ஓகேங்களா. இது 2 ஒயிட் கலரில் இருக்கிறது ஹைட்ரஜன், இது 2 ஹைட்ரஜன். இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல். மறுபடியும் கூட மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா. இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல். அந்த ஒயிட் கலர் இருக்கிறது ஹைட்ரஜன், ரெட் கலர் இருக்கிறது ஆக்சிஜன். 2க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னோடய டிகிரி லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டெல்டா மைனஸ் அப்படின்னா பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ், டெல்டா ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா டெல்டா, நெகட்டிவ் போட்டாங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் போட்டாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா. இந்த டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் போடணும், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் கண்டிப்பாக போகணும். டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க. இதோட லெசன் இந்த பேராகிராஃபோட லெசன் முடியுது பாருங்கள். ஹைட்ரஜன் பாண்ட் அக்கர்ஸ் நாட் ஓன்லி இன் சிம்பிள் மாலிகுல் மட்டும் இல்லை பட் ஆல்சோ இன் காம்ப்ளெக்ஸ் பயோ மாலிகுல்ஸ் இருக்குது செஸ்ஸஸ் ப்ரோட்டீன்ஸ் ஓகேங்களா, டிஎன்ஏ இது மாதிரி இருக்கிறதுல. தேர் ஆர் க்ரூஷியல் ஃபார் பயாலஜிக்கல் ப்ராசஸ். க்ரூஷியல் அப்படின்னா அதிகமாக இன்வால்வ் ஆகுது பயாலஜிக்கல் ப்ராசஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பாண்ட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் ஸ்ட்ரக்சராக டிஆக்சி ரிபோ நியூக்ளியஸ்லேயும் இருக்குது, டிஎன்ஏவில் இருக்குது ஓகேங்களா. தே ஹோல்டு டுகெதர் டூ கெலிக்கல் 2 கெலிக்கல்னால் 2 வளைவு சுல் வடிவத்தில் இருக்கும். கெலிக்கல் நியூக்ளிக் ஆசிட் செயின் கீழே கொடுத்துருக்காங்க டயக்ராம், அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நைட்ரஜன் ஆக்சிஜன்லாம். இது என்னென்ன கலரில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். அந்த டயக்ராம் பாருங்கள். இதில் எதுவும் கொஷின்ஸ் இல்லை, சும்மா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி டபுள் கெலிக்கலில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பைண்டிங் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பேஜ் நம்பர் 117 மெட்டாலிக் ஹைட்ரஜன் ஸ்பாஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் தான் எதிர்காலத்தில் வந்து ஃப்யூச்சர் ஃபியூலாக இருக்கும், ஒரு எரிபொருளாக இருக்கும். ஆனால் அந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு எரிபொருளாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு அதிக எக்ஸ்பென்சிவ் ஆகும். பட் வந்து ஃப்யூச்சரில் நம்ம இது ஒரு
ஒரு ஃபியூல் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபியூல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம், எரிபொருளாக நம்ம பயன்படுத்தலாம். அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை சும்மா ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.